Alhamdulillah. Alhamdulillahil man'uti bi jamilis sifat. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin sallallahu alaihi wasallam. Al-mab'uthi bil huda wa dinil haqqi liyudhhirahu ala ad-dini kullih walau karihal kafirun. وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தப தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமேலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொள்கின்றேன். நசீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படியான காலம். நாலா திசைகளாலும் 8 திக்குகளாலும் அழிவுகளும் அனர்த்தங்களும் அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் நோய் நொம்பலங்களும் இப்படி பலதரப்பட்ட விதத்தில் பயங்கரமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்தமான சோதனைகளையும் 3 தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். இன்றைய என்னுடைய ஜும்ஆவுடைய சாரம்சம் 3 விதமான சோதனைகள். அந்த 3 விதமான சோதனைகளுக்கும் காரணம் 3 விதமான பாவங்கள். ஏனென்றால் நீங்கள் மிம்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரம் சுருக்கமானது என்ற காரணத்தினால் ஒரு சோதனைக்கு ஒரு பாவத்தை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். ஏனால் இன்று மிம்பர் மேடைகளில் பேசப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 விதமான சோதனை. உலகத்தில் தலைவிரித்து ஆடுகின்ற அத்தனை சோதனைகளையும் 3 விதமான சோதனைகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். ஒன்று,
நோய்களை கொண்டு சமூகம் வாட்டி வதைக்கப்படுகிறது. நோய், சுப்ஹானல்லாஹ், பயங்கரமான நோய்கள், பெயர் தெரியாத நோய்கள், ட்ரீட்மெண்ட் இல்லாத நோய்கள். எந்த நோய் வந்தால் வாழ்க்கையில் கடைசி நோய் என்று வைத்தியர்கள் முடிவு கட்டுவார்களோ அப்படிப்பட்ட ஏராளமான நோய்கள் இன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. முதலாவது. இரண்டாவது சோதனை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை. இதுக்கு எங்கள் முஸ்லிம்கள் கூட ஒரு உதாரணம் சொல்வார்கள். இயற்கை அனர்த்தம், நஊது பில்லாஹ். இயற்கை என்று ஒன்று இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. முஸ்லிமாக பிறந்த யாரும் இயற்கை என்ற வார்த்தையை பாவிக்கவும் கூடாது. இயற்கை என்று ஒன்று இல்லை. இயக்கக்கூடிய ரப்பு ஒருத்தன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உதித்து மறைகின்ற சூரியனாக இருக்கட்டும், இந்த சூரியனை இயக்குவதற்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்திருக்கிறான். கணவன் மனைவி சேருகிறார்கள். இரண்டு பேருடைய விந்தும் கலந்து அந்த தாயுடைய கருவறைக்குள்ளே தானாக அந்த விந்து போய் சேர்வது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விந்தை தாயுடைய கருவறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான். உலகத்தில் இயற்கை என்று ஒன்று கிடையாது. ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைகள், அது புயல் காற்றாக இருக்கலாம். இந்த சோதனை உலகத்தில் எத்தனை டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும், எந்த விதமான விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டாலும், ரப்பிடத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைக்கு தாக்கு பிடிக்க இந்த உலகத்தில் எந்த படைப்புக்கும் சக்தி கிடையாது. வெள்ளம் வந்தால் யாரால் தடுக்க முடியும்? புயல் காற்று அடித்தால் யாரால் தடுக்க முடியும்? மண் சரிவு ஏற்பட்டால் யாரால் பிடித்து நிறுத்த முடியும்? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீனில் இருந்து வரக்கூடிய சோதனைகள் நாளாந்தம் கேள்விப்படுகிறோம். எங்கெங்காவது வெள்ளம், எங்கெங்காவது புயல் காற்று, எங்கெங்கேயாவது பூமி அதிர்ச்சி. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது சோதனை. மூன்றாவது அநியாயக்காரர்களுடைய அநியாயங்கள், கெட்ட ஆட்சியாளர்களுடைய அநியாயங்கள் இன்று உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மூன்று விதமான சோதனைகளுக்கும் முழு உலகமும் முகம் கொடுத்திருக்கிறது. நான் உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன். இதற்குரிய காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்தில் குர்ஆன் சொல்லுகின்ற விடயம் என்ன? ஏன் சோதிக்கப்படுகிறார்கள்? அதுவும் விசேஷமாக இஸ்லாமியர்கள் ஏன் நோயை கொண்டு வாட்டப்படுகிறார்கள்? புது புது பெயர் தெரியாத நோய்களை கொண்டு பிறக்கின்ற குழந்தை கூட தப்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டப்படுவதற்குரிய காரணம் என்ன? ஏன்? கண்ணியமானவர்களே, இந்த சோதனைகளை பற்றி இந்த மிம்பரில் நான் பேச வரவில்லை. அதை பேசுவதில் அர்த்தமும் கிடையாது, ஒரு முஃமினுடைய பண்பும் கிடையாது. இந்த சோதனை ஏன் வருகிறது? எதனால் இறங்குகிறது? ஏன் சோதிக்கப்படுகிறோம்? குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதனால் சோதனை? எதனால் அனர்த்தம்? எதனால் அழிவு? ஏன் இவ்வளவு பயங்கரமான சோதனைகளுக்கு உலகவாழ் மக்கள் முகம் கொடுக்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் குர்ஆன் சொல்கின்ற விடயம் என்ன? சுப்ஹானல்லாஹ். மேலே குறிப்பிட்ட ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் தெட்ட தெளிவாக, சூசகமாக, விலாவரியாக திறந்து பேசுகிறான். காரணம் என்ன? வமா அஸாபகும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஏதாவது, மனித சமூகமே, உங்களுக்கு ஏதாவது சோதனை இறங்குகிறதா? அது இந்த மூன்று விதமான சோதனைகளாக இருக்கலாம். மேலே குறிப்பிட்ட சோதிக்கப்படுகிறீர்களா? இது ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது.
ஃபபிமா கஸபத் ஐதீகும், நீங்கள் செய்கின்ற பாவத்துடைய விளைவு ரப்புடைய சோதனை இறங்குகிறது. இது அல்லாஹ் பேசுகிறான். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். ரப்பு அல்லாஹ் விருங்கி தண்டிப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி அல்லாஹ்வுடைய சோதனையை இறக்குவது கிடையாது. மாற்றமாக அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நீ செய்யக்கூடிய பாவத்தினால் என்னுடைய சோதனை இறங்குகிறது. முடிக்கவில்லை ஆயத்தை. வயஃபு அன் கஸீர். எப்படி முடிக்கிறான் தெரியுமா? மனிதா நீ செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் நான் சோதனையை தண்டனையை இறக்குவது கிடையாது. வயஃபு அன் கஸீர். அதிகமான பாவங்களை நான் பொருட்படுத்துவது கிடையாது. இரக்கமுள்ள ரப்பு சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், மனிதா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் தண்டிக்க நாடினால் இந்த பூமிக்கு மேலால் ஒரு புல்லு கூட முளைக்காது என்று பேசுகிறான். அல்லாஹ் தண்டிக்க நாடினால் இந்த உலகம் மிஞ்சாது. அல்லாஹ் சொல்கிறான், நிறைய பாவங்களை அதிகமான பாவங்களை மன்னித்து விட்டு சில பாவங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் உன்னை சோதிப்பேன். இதா கஸரத் ذنوبுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை விட அவனுடைய பாவம் அதிகரித்து விட்டால், இதா கஸரத் ذنوبுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. அவன் செய்கின்ற நன்மைகள் அவன் செய்கின்ற பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாகாவிட்டால், ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ரப் எவ்வளவு இரக்கம் எங்களுடைய எவ்வளவு இரக்கம் உள்ளவன். இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய உஸ்லூப் சுன்னத் வழிமுறை என்ன? ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்துவிட்டால் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் மட்டும்தான் எழுதப்படுகிறது. உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற நேரத்தில் சொல்கிறார்கள், இதன் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சொல்வதற்கு சொல்கிறேனே தவிர பாவம் செய்யலாம் என்கிறதுக்கு ஆதாரம் எடுத்துவிட வேண்டாம். ஒரு மனிதன் 9 பாவங்களை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 9 பாவம் செய்துவிட்டான். 10ஆவதாக ஒரு நன்மையை செய்துவிட்டால் அந்த நன்மை இவனுடைய பாவத்தை மிகைத்துவிடும். இவ்வளோ இறக்கப்பட்டு அவகாசம் தந்தும் இந்த நன்மைகளை விட எவனுடைய பட்டோலையில் பாவங்கள் அதிகரித்து விடுமோ, இதைத்தான் சொன்னார்கள். இப்தலாஹுல்லாஹு தஆலா பில் ஹுஸ்னி லியுகஃபிரஹா. முத்தஃபக்குன் அலைஹ். அந்த பாவத்துக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே சஞ்சலம், துக்கம், கவலை, பீதி இதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, விடயத்துக்கு வருகிறோம். எனவே குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது, இந்த 3 விதமான சோதனைகளும் இறங்குவதற்கு காரணம் மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய பாவம். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. யார் பாவம் செய்கிறது என்கிறது அல்ல, எங்கு பாவம் நடக்கிறது என்கிறது அல்ல. யார் செய்தாலும் எங்கு செய்தாலும் செய்தவர் நபியாக இருக்கட்டும், செஞ்ச இடம் சுவர்க்கமாக இருக்கட்டும், பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. ஹஜ்ரத் ஆதம், ஹஜ்ரத் ஹவ்வா எங்கே தவறிழைத்தார்கள்? சுவர்க்கத்தில், இந்த சித்ரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. 7 வானங்களுக்கு மேலால் ஒரு கடல், கடலுக்கு பக்கத்திலே சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹாவுக்கு நேராக மேலால் ஜன்னத்துல் மஅவா. ஜன்னத்துல் மஅவா மிஅராஜுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹ் தாண்டினார்கள் ஜன்னத்துல் மஅவாவை.
அந்த ஜன்னத்துல் மஅவாவில தான் ஹஜ்ரத் ஆதமும் ஹவ்வாவும் வாழ வைக்கப்பட்டார்கள். தவறிழைத்தார்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, என்ன சொன்னான் அல்லாஹ்? நினைத்த பிரகாரம் வாழுங்கள், சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பட்டை கட்டுங்கள், உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த ஏவலும் கிடையாது. வெறுமனே ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்துக்கிட்டே மாத்திரம் நெருங்க வேண்டாம். என்ன நடந்தது? தவறிழைத்தார்கள். காரியம் என்ன? செய்தவர் நபி, செஞ்ச இடம் சுவர்க்கம். ரிசல்ட் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரப்புக்கு பிடிக்கவில்லை. உடுத்தி இருந்த உடுப்பை கூட, சுவனத்து ஆடையை கூட அல்லாஹ் கலட்டினான். ஆடையை கூட கலட்டினான் அல்லாஹ். இலைகுலை போன்ற ஔரத்தை மறைத்து 2 திக்குக்கு அல்லாஹ் 2 பேரையும் தூக்கி வீசினான். இந்த சரித்திரத்தில் இந்த உலமாக்கள் புத்திமதி சொல்லித் தருகிறார்கள். யாருடைய குடும்ப வாழ்க்கையில பாவம் நடக்குமோ, குடும்பத்துடைய நிம்மதியை அல்லாஹ் பறித்து விடுவான், அந்த குடும்பத்தை அல்லாஹ் பிரித்து விடுவான். ஹஜ்ரத் ஆதம் இங்கே இறங்கினார்கள், சஹீஹான ரிவாயத். ஹஜ்ரத் ஹவ்வா ஜெத்தா இன்று இருக்கக்கூடிய ஜித்தாவில் இறங்கினார்கள். கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வருகின்றபடியும் பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. ஹஜருல் அஸ்வத், திர்மிதியுடைய ரிவாயத், நஸல மினல் ஜன்னah. ஹஜருல் அஸ்வத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட கல். சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட கல். இந்த உலகத்துடைய எந்த கல்லுக்கும் ஒத்து போகாது. சுவனத்து கல். அஷத்து மினல் லபன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த கல் இறக்கப்படும் போது பாலை விட வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மையாக இருந்தது. இப்பொழுது ஹஜ் உம்ரா முடித்தவர்களுக்கு தெரியும் எப்படி இருக்கிறது. பெயரே ஹஜருல் அஸ்வத், கருங்கல். மிக கருப்பு கல் என்ற பெயர் கூட வந்துவிட்டது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் திருமிதி, சவ்வதத்து ஹதாயா பனி ஆதம். சுவர்க்கத்தில் பாலை விட வெண்மையாக இருந்த கல்லை கூட கருக்க செய்தது தெரியுமா? ஆதமுடைய மகன் அந்த மண்ணை நாடி, பாவத்துக்கல்ல, ஹஜ் உம்ரா இபாதத்துக்கு போய் அந்த கல்லை தொட்டு 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 முத்தமிட்டே அந்த பாவக்கரங்கள் சொர்க்கத்து வெள்ளை கல்லை கூட கருக்க செய்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், மனிதா, உன்னுடைய பச்சிலம் குழந்தைகளை, உன்னுடைய பச்சிலம் குழந்தைகளை பாவம் செய்பவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதே. தொழாதவனுக்கு வேண்டாம், ஹராத்தை செய்பவனுக்கு வேண்டாம், அநியாயம் செய்பவனுக்கு வேண்டாம், வட்டியோட தொடர்புடையவனுக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? அடே, சுவர்க்கத்து கல்லையே அந்த பாவக்கரம் கருக்க செய்து விட்டதென்றால் உன்னுடைய பச்சிலம் குழந்தையுடைய மிருதுவான சதையை இந்த பாவ உதடுகள் என்ன பாடுபடுத்தும்? சுப்ஹானல்லாஹ். வேண்டாம், திருமணம் மூட முடித்துக் கொடுக்க வேண்டாம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு சகனில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம். ஏன் தெரியுமா? பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, விடயத்துக்கு வருவோம். 3 விதமான பாவம், சோதனை. முதலாவது நான் சொன்னேன், நோய். நேற்றைய முன்தினம் ஒரு சகோதரர் தொடர்பு கொண்டு பேசுகிறார், ஹஸ்ரத், என்னுடைய சகோதரர், கொஞ்சம் துஆ செய்யுங்கள். நோய். அந்த நோய்க்கு வைத்தியசாலை உலகத்தில் ட்ரீட்மெண்ட் கிடையாது, வைத்தியம் இல்லை. அவர் கண் கலங்கி தேம்பி தேம்பி பேசுகிறார். நான் கேட்டேன், என்ன நோய்? என்ன நோய்? கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இது மாதிரி என்ன மாதிரி பயங்கரமான நோயாக இருக்கலாம், வைத்தியம் இல்லை என்றால்? அவர் சொன்னார், ஒன்றுமில்லை ஹஸ்ரத், இந்த முதுகம் தண்டிலிருந்து ஹார்ட்டுக்கு போகின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு நரம்பு, மெல்லிய நரம்பு, அந்த நரம்பு செத்து கொண்டு வருகிறது, கரைந்து கொண்டு வருகிறது.
அவர் சொல்கிறார், ஹஜ்ரத் என்னுடைய சகோதரர் சொல்றார், என்னுடைய எதிரிக்கு கூட இந்த நோய் வரக்கூடாது. காரணம் என்னண்டா, அது கரைகின்ற நேரத்தில் வருகின்ற வருத்தம் இருக்கிறதே, வீட்டு அந்த காமரைக்குள்ளே அறைக்குள்ளே உருண்டு பிறழுவாரோ, பயங்கரமான வருத்தம். வைத்தியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நோய். இதற்குரிய காரணம் என்ன? ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ظهرத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் துஅமல் பிஹா ஃபீஹிம் அலானியத்தன் இல்லா ظهرهم الطاعون والأوجاع التي لم تكن في أسلافهم. எப்ப சமூகத்தில் விபச்சாரம் தலைவிரித்து ஆடுமோ, விபச்சாரம் தலைவிரித்து ஆடுமோ, எந்த சமூகத்தில் விபச்சாரம் பகிரங்கமாக நடக்குமோ, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்று அல்ல 1400 சச்சம் வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள், அந்த சமூகத்தை அல்லாஹ் பயங்கரமான நோய்களை கொண்டு தண்டிப்பான். இப்படி முடித்தார்கள் தெரியுமா? அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாஃபிஹிம். இவங்கட மூதாதையர்கள் கேள்விப்படாத புது புது பெயர்களை தாங்கிய, பெயரே கண்டுபிடிக்காத, மாத்திரையே கண்டுபிடிக்காத பயங்கரமான நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, நேற்று முன்தினம் வருகின்ற 15ஆம் தேதி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். எழுத இருக்கின்ற ஒரு 10 வயது சிறுவன் வஃபாத்தாகிவிட்டால், விசாரித்து பார்த்தால், வைத்தியர் செக் பண்ணி பார்த்தால் ஆச்சரியம், மூளையில் கேன்சர். 39 வயது, எந்த வருத்தமும் இல்லை. சிறிய ஒரு செக்கப்புக்கு போனால் 2 கிட்னியும் ஃபெயிலியர். சுப்ஹானல்லாஹ். இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது என்ன வாழ்க்கை? இது பயங்கரமான நோய்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எந்த சமூகத்தில் விபச்சாரம் தலைவிரித்து ஆடுமோ, அல்லாஹ் நோயை கொண்டு தண்டிப்பான். விபச்சாரம் சாதாரணமான பாவம் அல்ல. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான பாவம் ஒன்று இருக்கும் என்றால் உடம்பால் செய்யக்கூடிய விபச்சாரம். ஏன் தெரியுமா? இதைத்தான் மக்கள், விசேஷமாக இன்றைய வாலிபர்கள் ஒளித்து ஒளித்து மறைத்து மறைத்து செய்கின்ற பஞ்சமா பாதகம். யாருக்கு ஒளித்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒளிக்க முடியுமா? வீட்டுக்கு ஒளிக்கலாம், மனைவிக்கு ஒளிக்கலாம், கணவனுக்கு ஒளிக்கலாம், நிர்வாகத்துக்கு ஒளிக்கலாம், ஊருக்கு ஒளிக்கலாம். எங்கு ஒளிந்தாலும், கடல் கடந்தாலும், நாடு கடந்தாலும் செய்கின்ற அந்த பஞ்சமா பாதகத்தை ரப்புக்கு மறைக்க முடியுமா? முடியாத. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், எங்களை பார்த்து சொன்னாங்க, ஏ கணவன்மார்களே, ஆண்களே, நீங்க பத்தினித்தனமுடையவர்களாக இருங்கள். உங்களுடைய பெண் மக்களிடத்தில் பத்தினித்தனத்தை எதிர்பார்க்கலாம். மாற்று கருத்து என்ன? நீங்கள் பாவம் செய்தால் உங்களுடைய பெண்களை பாதுகாக்க முடியாது. ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹ்விடத்தில். ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிரம்மாண்டமான சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்ய மனது நாடுகிறது, அனுமதி கிடைக்குமா? எப்படி இருக்கும்? பள்ளிக்குள்ளே ஒருத்தன் வந்து இமாமிடத்திலேயோ நிர்வாகிடத்திலேயோ விபச்சாரம் அனுமதி கேட்டால் எப்படி கொதிப்போம்? கொதித்தது சஹாபாக்களுக்கு. ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, தானி யா ரசூலல்லாஹ், அத்ரிபு உன்கஹு, உடுங்க நாயகமே. மஸ்ஜிது நபவிக்கு வந்து உங்களிடத்தில் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறானா? இவனுடைய கழுத்தை 2 துண்டாக வெட்டுகிறேன் நாயகமே, விடுங்கள். கோவப்படவில்லை ரசூலுல்லாஹ். அந்த சஹாபியை அழைத்தார்கள், பக்கத்திலே அழைத்தார்கள், கிட்டே உட்கார வைத்து 2 ரிவாயத் தருகிறது. ஒன்று நெஞ்சத்தின் மீது கை வைத்தார்கள், அல்லது அந்த சஹாபியிட தொடை மீது கை வைத்தார்கள். உனக்கு தாய் இருக்கிறாளா? ஆம் யா ரசூலல்லாஹ். உன்னுடைய தாயுடன் ஒருத்தன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னுடைய தாயுடன் அது எப்படி நடக்கும் நாயகமே? விரும்ப மாட்டேன், வல்லாஹி விரும்ப மாட்டேன்.
நீ திருமணம் முடித்திருக்கிறாயா? ஆம், முடித்திருக்கிறேன். நீ உன்னுடைய மனைவியுடன் இன்னொருத்தன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதை ரசிப்பாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக சத்தியமாக விரும்ப மாட்டேன் நாயகமே. ரசூலுல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போனார்கள். வந்த மனிதர் மறுத்துக் கொண்டே போனார். கடைசியாக சொன்னார், இந்த பார், நீ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாய். அந்த விபச்சாரம் செய்ய போகின்ற பெண் ஒன்றிருப்பின் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது ஒருத்தன் கட்டிய மனைவியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள். நீ அந்த பெண்ணுடன் விபச்சாரத்தில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த வீட்டு ஆண் எப்படி விரும்ப மாட்டானோ மீறி நீ செய்தான். நீ விரும்பாத செயலை அல்லாஹ் உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நடத்தாட்டுவான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு தோதுவாக இமாம் ஷாஃபிஈயிடத்தில் ஒரு பைத் கோர்வை இருக்கிறது, தீவானு ஷாஃபிஈ பைத் கோர்வை. இந்த ஹதீஸுக்கு தோதுவாக ஒரு பைத்தை கொண்டு வருகிறார்கள். இன்ன ஸினா தைனுன். ஸினாவை பொறுத்த வரைக்கும் கடன். ஒருத்தன் ஜினா செய்து விட்டான் என்றால் அவன் கடன் கொடுத்து விட்டான். கடனுடைய நியதி என்ன? திருப்பி கொடுக்கப்பட்டே தீர வேண்டும். திருமுறை ரிவாயத் என்ன? ஒரு விடுத்தம் அல்ல, 3 விடுத்தங்கள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடையட்டுமே அவன் கடன் கொடுக்கவே இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்றாங்க ரசூலுல்லாஹ். கடனுடைய நியதி திருப்பி கொடுக்கப்பட்டே தீர வேண்டும். ஜினாவை பொறுத்த வரைக்கும் கடன். இமாம் ஷாஃபி எழுதுகிறார், ஃபஇன் அக்ரல்தஹு கானல் வஃபா மின் அஹ்லி பைத்திக ஃபஅலமி. அந்த கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக அந்த கடன் அடைக்கப்படும் என்றார்கள் ரசூல். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஸ்னி யுஸ்ன பிஜுத்ரானிஹி தொடர்ந்து சொல்கிறார்கள், நீ யாரோடையாவது ஜினா விபச்சாரம் செய்தால் உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக அந்த பாவம் கடன் நிறைவேற்றப்படும். இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள், உலகத்திலே விபச்சாரம் செய்வதற்கு ஆண்களே இல்லை என்றாலும் வீட்டு சிவத்தோடு சேர்ந்தாவது சரி அல்லாஹ் விபச்சாரம் செய்ய வைப்பான். நஊதுபில்லாஹ். முழு பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நேத்து முந்தநாத்து வந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள். 15 வயது மாணவன் எய்ட்ஸ். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நாட்டில் 25ஆம் ஆண்டு கணிப்பு விவரம் சொல்ல 4100 பேர் எய்ட்ஸ் வந்திருக்கிறது. ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் வந்த கணிப்பீடு கண்ணியமானது 50 பேர் முஸ்லிம்கள். அதில் 50வது நபர் யார் தெரியுமா? 16 வயதை எத்திய ஒரு வாலிப பெண். சுப்ஹானல்லாஹ். என்ன நடக்கிறது? நோய்களை கொண்டு வாட்டப்படாமல் இருப்போமா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது கண்ணியமானவர்களை, நேரம் போய்விட்டது. எப்ப சமூகத்தில் விபச்சாரம் நடக்குமோ நோய்கள் வரும். 2வது ரசூலா சொன்னார்கள், நான் சொன்னேனே ரப்பிடத்திலிருந்து வரக்கூடிய சோதனை. இதுக்கு ஏராளமான பாவங்களை ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டார்கள். திருமிதியுடைய ரிவாயத், ஹஜ்ரத் அலியுடைய ரிவாயத், இதா ஃபஅலத் உம்மத்தி 15 ஹஸ்லத்தன் ஹல்ல பிஹல் பலா. எப்பெண்ணுடைய சமூகம் 15 விதமான பாவங்களை சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பிப்பார்களோ அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும். உதாரணம் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? நாங்கள் எண்ணுகின்றோமே தஸ்பீஹ் திக்ர் செய்வதற்காக வேண்டி பாவிக்கின்றோமே மணிமாலை, அந்த மணிமாலையுடைய கயிறு அவிழ்ந்து விட்டால் அதிலே இருக்கக்கூடிய 100 மணிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பூமியில் எவ்வளவு வேகமாக விழுமோ அல்லாஹ்வுடைய தண்டனை அவ்வளவு வேகமாக உலகத்துக்கு வரும். சுப்ஹானல்லாஹ். விளையாட்டல்ல. அதில் ஒன்று சொன்னார்கள், எப்ப சமூகம் போதை பொருள் சாராயத்தை சர்வ சாதாரணமாக பாவிக்க ஆரம்பிப்பாங்களோ அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு இந்த உலகம் தப்ப முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இது நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன். 1997 இருந்து சுகாதார மையம் கூட இதற்காக வேண்டி ஒதுக்குகின்ற நிதியை கூட ரத்து செய்து விட்டார்கள். அவ்வளோ பயங்கரம். வாலிபர்களை பாதுகாப்பது சிரமம்.
எங்கு பார்த்தாலும் போதைப் பொருளும் சாராயம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகளை கூட விட்டு வைக்காத அளவுக்கு பயங்கரமான நிலைமைக்கு சமூகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை அழிவுகளை பார்க்கிறோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பாதுகாக்கணும், போதைப் பொருள் பாவிப்பவன் லுஇனத்துல் ஹம்ரு பிஐனிஹா. இமாம் புகாரி அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்திலே கொண்டு வருகிறார்கள், போதை பொருள் சாராயம் தானாகவே சபிக்கப்பட்டது. வஷாரிபுஹா, அதை குடிப்பவன் இந்த உலகத்தில் நாசமா போவான். ஹதீஸ். வஆக்கிலு ஸமனிஹா, யாரு போதை பொருளை சாயாரத்தை விற்பனை செய்து அதுல வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுவானோ அவன் நாசமா போவான். சுப்ஹானல்லாஹ். விற்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷரிபல் ஹம்ர வலம் யுஸ்கிர், சாராயம் குடிக்கிறான், போதை வரவில்லை, போதை பொருள் பாவிக்கிறான், ஏறவில்லை. எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரே. இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? சொன்னாங்க 40 நாட்களுக்கு அல்லாஹ் அவனை ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டான். சக்கர பாவிக்கிறான், போதை ஏறுகிறது. லம் யக்பலுல்லாஹு மின்ஹு சர்ஃபன் வலா அத்லன் 40 லைலத்தன். யார் சாராயம் போதை பொருள் பாவித்து போதை ஏறுகிறதோ அவனுடைய 40 நாட்களுடைய ஃபர்லான சுன்னத்தான எந்த இபாதத்தையும் அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், இந்த 40 நாளைக்குள்ளே இவனுக்கு மௌத்து வந்தால் இவனுடைய கெதி என்ன? நஊது பில்லாஹ். எங்கட பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், தூக்கிலே தொங்கினார் ஒரு வாலிபர். தூக்கில தொங்கினார் ஒரு வாலிபர். போதை பொருள் கிடைக்காததினால். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன சொன்னார்கள்? அஹ்மதுடைய ரிவாயத், மன் மாத்த, யாரு போதை பொருள் சாராயம் குடித்து தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வருவானோ, மாத்த கஆபிதி வஸன், அவன் சிலை வணக்கத்துக்கு ஒப்பானவன், செத்து தொலைகிற மாதிரி இந்த உலகத்தில் இருந்து செத்து போவான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சர்வசாதாரணம். இது ஒரு சாரார் அல்ல, உலமாக்கள் மாத்திரமல்ல, ஜம்இயா மாத்திரமல்ல, ஊர் நிர்வாகம், பாடசாலை ஆசிரியர்கள், வாலிப சங்கங்கள், ஒட்டுமொத்தமானவர்களும் சேர்ந்து இதனுடைய விடயத்தில் சில முடிவுகளை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் எதிர்காலம் கேள்விக்குறியாக போய்விடும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே சாராயம் போதை பொருள் எப்ப இந்த சமூகத்தில் தலைவிரித்து ஆடுமோ அந்த ஹதீஸுடைய முடிவு எப்படி வருகிறது தெரியுமா? ஃபல்யர்தகிபு இந்த ذلك ريحا حمراء, சூறாவளியை கொண்டு அந்த சமூகத்தை அழிப்போம், வெள்ளத்தை ஏற்படுத்தி அழிப்போம், மண் சரிவுகளை ஏற்படுத்தி அந்த சமூகத்தை அழிப்போம். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களுடைய தோற்றத்தை பன்றி குரங்குகளுடைய தோற்றமாக மாறி அதாபு வரும். முஹத்திஸீன்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பாதுகாத்தது. அல்லாஹ் உண்மையிலேயே தோற்றத்தை மாற்ற மாட்டான், ஆனால் அவர்களுடைய கல்புகளை குரங்கு பன்றியுடைய கல்பாக மாற்றிடுவார். எத்தனை ஜனாசாக்களை கேள்விப்பட்டிருப்போம், பணம் கொடுக்காததினால் பெத்த தாயை வெட்டி கொலை செய்தான். படிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் ஹதீஸுடைய தெளிவு. கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இரண்டாவது, எப்ப சமூகத்தில் போதைப் பொருள் சாராயம் தலைவிரித்து ஆடுமோ அந்த சமூகத்துக்கு ரப்புடைய சோதனை வரும். எந்த சக்தியாலும் தாக்கு பிடிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கட்டும், எவ்வளவு கொடி கட்டி பறக்குகின்ற ஊர் பிரதேசங்களாக இருக்கட்டும், தண்டிக்க நாடினால் இந்த சோதனையை கொண்டு உலகத்துடைய சக்தி வேலை செய்யாது. மூணாவது சொல்லி முடிக்கிறேன், கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய கெடுபிடி. இதற்குரிய காரணம் இன்று பேசப்பட வேண்டிய விடயம் பிலஸ்தீன். நடக்கிற அநியாயத்தை
பார்க்க முடியாது கண்ணியமானவர்களே. நாளுக்கு நாள் பசியால், பட்டினியால், பஞ்சத்தால் பச்சிலம் குழந்தைகள் கொத்து கொத்தாக வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள். அநியாயமாக படுகொலை செய்கிறார்கள். முழு உலகமும் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறது. சில நாடுகள் நியாயம் கூறிக்கொண்டிருக்கிறது. நஊது பில்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இது நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வமா பஹிஸ கௌமுன் ஃபில் மிக்யாலி வல் மீஸான். எந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபாரத்தில் மோசடி செய்வார்களோ, வியாபாரிகள் எல்லாரையும் சொல்ல வரவில்லை, சமூகத்தில் நடக்கிறது, மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ 3 விதமான தண்டனையை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பான். முதலாவது, இல்லா உஹிது பிஸ்ஸினீன். எப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மோசடி செய்வார்களோ அந்த சமூகத்தை அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு வாட்டுவான். பஞ்சம். எத்தனை இஸ்லாமிய நாடுகள் பட்டியல் போட்டு பாருங்கள். பலஸ்தீன் உட்பட செச்னியா, பொஸ்னியா, சோமாலியா, சிரியா, ஈராக் பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகிறார்கள். இதுல சமூகத்தில் உள்ள வியாபாரிகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. பயந்து கொள்ள வேண்டும். வஷித்தத்தில் முஃனா. இரண்டாவது தண்டனை, யார் சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ, விலைவாசிகள், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். இதற்கெல்லாம் உதாரணம் சொல்லி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. 10 வருடங்களுக்கு முன்னால் வாங்கிய பொருள் இந்த வருடம் வாங்குவதாக இருந்தால், இப்பொழுது வாங்குவது இருந்தால் அதனுடைய விலை கோடீஸ்வரர்களுக்கு விளங்காது. கூலி வேலை செய்கின்ற அன்றாடம் உழைக்கின்றவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அதனுடைய வைத்தறிச்சல். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு என்ன நடந்தது? வியாபாரத்தில் மோசடி செய்தார்கள், ஏழைகளுடைய வயிற்றில் அடித்தார்கள். நாங்கள் சொல்லுவோமே வயிறு பத்துது, எங்களுடைய பாசையில பத்த வைத்த காரணத்தினால் அல்லாஹ் நெருப்பு மலையை இறக்கி அல்லாஹ் பத்த வைத்தான் அந்த சமூகத்தை. சாதாரணமான விடயம் அல்ல. நெருப்பால் எரிகிறதா? இதுவும் ஒரு காரணம். விலைவாசி கூடிக்கொண்டே போகும். மூணாவது சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜௌரி சுல்தானி அலைஹிம். அல்லாஹ் அவர்களுக்கு கெட்ட ஆட்சியாளர்களை சாட்டி விடுவான். கெட்ட ஆட்சியாளர்களை சாட்டி விடுவான். எப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட ஆட்சியாளர்களை சாட்டி விடுவான். அவர்களுக்கு அநியாயம் செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்கள், நேரம் முடிந்து விட்டது. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கிற சோதனைகள்ல ஏதோ இஸ்லாமியர்களாகிய நாம் சம்பந்தப்படுகிறோம் என்ற காரணத்தினால்தான் இந்த சோதனைகளில் நாங்களும் சிக்கி தவிந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக வேண்டி பஜாரில் குரல் கொடுப்பதில் அர்த்தம் இல்லை. பாதையோரங்களில் கொடி தூக்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்வது இரண்டாவது, தவறு என்று சொல்ல வரவில்லை. எங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கலாம், அனுமதி இருக்கிறது. அதற்கு முன்னால் இவைகள் இல்லாமல் போகணுமா? யாருடைய காலை பிடித்தும் கெஞ்சுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனால்தான் கடைசி புத்திமதி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களுக்கும் சொல்லி தந்த பாடம், லா தஷ்தகிலு பித்துஆஇ அலா முலூகிக்கும். இப்படியான சோதனையான கட்டம் வந்தால் உங்களுடைய ஆட்சியாளர்களை ஏசாதீர்கள், எந்த பிரயோஜனமும் கிடையாது. வலாக்கின் இஸ்தகிலு பித்துஆஇ வத்தவர்ருஇ இலல்லாஹ். மாற்றமாக நீங்க செய்யக்கூடிய பாவத்தை விடுங்க, தௌபா செய்யுங்கள், ரப்பின் பக்கம் மீளுங்கள். கை அக்ஃபியக்கும் முலூகக்கும். ஹதீஸே குதுஸில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ஆட்சியாளர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஜும்மாவுடைய சாரம்சம், இன்று 3 விதமான சோதனைகளை கொண்டு நாம் வாட்டப்படுகிறோம். 3 விதமான சோதனைகளுக்கும் காரணம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான பாவம். நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறோமா? விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது.
ரப்புடைய சோதனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமா? போதைப் பொருள் போன்ற பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. கெட்ட ஆட்சியாளர்களுடைய அநியாயம் உலகத்தில் நடக்கிறதா? உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன். சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்கின்ற பிழை. இதிலிருந்து தப்ப வேண்டுமா? குரல் கொடுப்பதற்கு முன்னால் இந்த பாவத்தை விட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான். பாவித்து உலமாக்களை நாடி அணுகி புத்திமதிகளை பெற்று இந்த பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து மனித புனிதர்களாக நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாத்தருள்வாயா. எப்படி பரிசுத்தமான அமானிதமாக தந்தாயோ ரப்பே, பரிசுத்த நல்லவர்களாக வளர்த்து ஆளாக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோர்களாக எங்களுக்கு நசீபாக்கி தந்திரியாவா. கெட்டவர்களோடு கெட்டு போவதை விட்டும், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி நாசமா போவதை விட்டும் எங்களோட பரம்பரையை பாதுகாத்திரியா அல்லா. தக்குவா உள்ளவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, இரு உலகத்துக்கும் பிரயோஜனமான கல்வி ஞானங்களை சுமந்த சீதேவிகளாக எங்களுடைய குழந்தை செல்வங்களை உருவாக்கி தருவாயாக. அல்லா ரப்பே ரஹ்மானி அல்லா, கடைசியாக கொண்ட கேட்கிறோம் நாயனே, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் எங்களுடைய நாக்கிலிருந்து வெளியாகின்ற கடைசி வார்த்தை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக சுவர்க்கத்தை பார்த்து சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்களோட முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.